விழுப்புரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல 2 பிரிவினரும் இருக்காங்க. யாரு? பட்டியலின சமுதாயத்தினரும் இருக்காங்க, அதே இடத்துல வன்னிய சமுதாயத்தினரும் இருக்காங்க. பட்டியலின சமுதாயத்தினர் செல்லக்கூடிய பாதையில என்ன பிரச்சனையா என்னன்னு தெரியல, வன்னிய சமுதாயத்தினர் இருக்கக்கூடிய பாதையை நோக்கி தான் ஒருவருடைய பிண ஊர்வலம் செல்கிறது. அந்த நேரத்துல அதை வழிமறைத்த மக்கள், நீங்க கீழ் ஜாதி, நீங்க வேற ஜாதி, நீங்க இங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. பணத்தை ரோட்ல வச்சுட்டு சமரசம் பேசுறாங்க. பிரச்சனை வருது, கலவரம் வருது. உடனே பட்டியலின சகோதரர் ஒருத்தர் வந்துட்டு டைரக்டா ஒருத்தருக்கு கால் பண்றாரு. உடனே அவர் வராரு. அவர் யார் அப்படின்னா வன்னிய சமுதாயத்தவர்களினுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது. இறந்து கிடக்கும் பிணத்தை பார்த்ததும் துடிச்சு போய் உடனே அந்த பிணத்தை தன் தோளில் வைத்து இப்ப எவனாவது தடுத்து பாருங்கடாங்கிற குரலோடு முன்னகர்கிறார். அனைவரும் பிரிஞ்சு போறாங்க. அந்த சடலம் சொன்ன மாதிரியே வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை கடந்து இடுகாட்டிற்கு சென்று எரிக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு புகழுக்கு உரியவர் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள். உண்மையிலேயே நல்லா இருக்குல்ல, கூஸ்பமா இருக்கு பாருங்க. பட்டியலின தலித்தவர்களினுடைய பிணத்தை தன் தோளில் சுமர்ந்த ஒரு தன்னலமற்ற தலைவராக விளங்கியவர் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஏன் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. இதே காடுவெட்டி குரு அவர்கள் இருக்கும் பொழுது அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி பேசிய பேச்சுகள் எல்லாம் இன்னைக்கும் இன்டர்நெட்ல இருக்கு. இதெல்லாம் தவறான கசப்பான ஒரு நிகழ்வுகள். உண்மையிலே எல்லா மனிதருக்கும் நெகட்டிவாவும் பாசிட்டிவாவும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும். அதன் அடிப்படையிலே பாசிட்டிவா இருக்கக்கூடிய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களினுடைய பக்கங்களை எடுத்து மக்கள் மத்தியில நல்ல ஒரு படமா கொடுத்திருக்கீங்க. கௌதமன் அவர்களே, உங்களுடைய இயக்கத்திற்கும் உங்களுடைய நடிப்பிற்கும் இந்த தம்பியினுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். உங்கள் கையால நான் விருது பெற்று இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த இடத்துல அதை தெரியப்படுத்துகிறேன்.